ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். இன்னைக்கு நம்ம ஆர்ஆர்பி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, அது உண்மையா, கரெக்டான டேட் இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த பத்தின வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோல நம்ம டேட் பத்தி பார்க்க போறோம், எக்ஸாம் ஷெடியூல் பத்தி பார்க்க போறோம், ஸ்கீம் பத்தி பார்க்க போறோம், எப்படி எக்ஸாமை கிளியர் பண்றது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஸோ டேட் அண்ட் ஷெடியூல் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 28/4/2025 டு 30/4/2025. ஆக்சுவலாக அவங்க பேராமெடிக்கல் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் போய் வெப்சைட்ல நான் போய் ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்ல செக் பண்ணது தான் இது. ஸோ ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க, பேராமெடிக்கல் எக்ஸாம்ஸ் எல்லாமே 28லேருந்து 34 வரை நடக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ பேராமெடிக்கல் அவங்க வெறும் நர்சிங் மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஃபார்மசிஸ்ட் அந்த மாதிரி நிறைய போஸ்ட் எடுக்கிறாங்க. ஸோ அது எல்லாமே இந்த 3 டேஸ்ல தான் நடக்கும். அவங்க ஷெடியூல் பண்ணி வைப்பாங்க. ஸோ லாஸ்ட் டைமும் இப்படிதான் நடந்துச்சு. 2019 தான் கடைசி எக்ஸாம்ஸ் நடந்துச்சு. அதுவும் இப்படிதான் நடந்துச்சு. ஷெடியூல் பண்ணி வச்சிருந்தாங்க. ஐ திங்க் 4 ஷெடியூலா பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே அதே பேட்டர்ன்ல தான் இந்த வருஷமும் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 3 டேஸ்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு டே இருக்கும். எப்பங்கிறது எங்கங்கிறது உங்களுக்கு 10 டேஸ் பிஃபோர் இன்டிமேட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. 10 டேஸ் பிஃபோர்னா நம்ம ஒரு 17-18 டேஸ்ல ஏப்ரல் 17 போல நம்ம என்னைக்குங்கிறத எதிர்பார்க்கலாம். அப்புறம் ஹால் டிக்கெட் 4 டேஸ் பிஃபோர் நீங்க டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10 டேஸ் பிஃபோரே நம்மளுக்கு எக்ஸாம் சிட்டி தெரிஞ்சிடும். லைக் சென்னையா இல்லை எங்கங்கிறது தெரிஞ்சிடும். தென் 4 டேஸ் பிஃபோர் உங்களுக்கு கரெக்டான எக்ஸாக்ட் லொக்கேஷனும் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க இது கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா, ஸோ நம்ம வெண்பா கோச்சிங் இன்ஸ்டியூட் எங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ கிளாஸஸ் ஆர்ஆர்பிக்காக ரிவிஷன் கிளாஸ், அதாவது ரெக்கார்டட் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்றோம். உங்களுக்கு அந்த ரெக்கார்டிங்ஸ் எத்தனை வாட்டி வேணா நீங்க அந்த மந்த்குள்ள பார்க்கலாம். நோட்ஸ் பிடிஎஃபா கொடுத்துருவோம். ஸோ நர்சிங் நான் நர்சிங் ரெண்டுமே உண்டு. ஸோ ஃபீஸோட டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன், நம்பரும் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்டடா இருந்தா இந்த நம்பருக்கு மெசேஜோ இல்லை காலோ பண்ணுங்க, கைட் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் பத்தி பார்த்துடலாம். எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 60 to 70 கொஸ்டின்ஸ் தான் நர்சிங்ல இருந்து இருக்கும், ரிமைனிங் நான் நர்சிங்ல தான் இருக்கும். ஸோ இது லாஸ்ட் டைம் அப்படிதான் இருந்துச்சு. நான் லாஸ்ட் டைம் 2019ல எக்ஸாம் கிராக் பண்ண ஒருத்தவங்களோட இன்டர்வியூ கூட கொடுத்துருந்தேன். ஸோ 1-to-1 இன்டர்வியூ எடுத்து அது கூட நான் கொடுத்துருந்தேன். நம்ம யூடியூப் சேனல்லே இருக்கு, வேணா லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பேன். அதுல கூட அவர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு பாருங்க, நான் நர்சிங் கொஷின்ஸ் நிறைய வரும், அது படிக்கணும், அப்பதான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் டாபிக்ஸ், நான் நர்சிங்ல என்ன டாபிக்ஸ்னா 4 டாபிக் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் அரித்மெட்டிக்ஸ் ஒன்று, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், அதான் ஆப்டிடியூட் ரீசனிங் ஒன்று, ஜென்ரல் அவேர்னஸ் ஒன்று, எக்ஸ்ட்ராவா ஜென்ரல் சயின்ஸ். ஜென்ரல் சயின்ஸ் இதுல ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட். யூஸ்வலா எல்லாருமே ஜென்ரல் அரித்மெட்டிக்ஸ், ரீசனிங், அவேர்னஸ் எல்லாருமே படிப்போம் தான். ஆனா ஜென்ரல் சயின்ஸ் யாருமே படிக்க மாட்டோம். கரெக்டா அவங்க கொடுத்துருக்காங்க, ஸ்பெசிபிக்கா கொடுத்துருக்காங்க. 10th வரையும் இருக்க சிபிஎஸ்சில இருக்க ஜென்ரல் சயின்ஸ். ஜென்ரல் சயின்ஸ்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி. பயாலஜி கேட்டா நம்ம எழுதிருவோம், பிரச்சனை இல்லை. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரில இருந்தும் கொஷின்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா வந்திருக்கு லாஸ்ட் டைம் ஃபோக்கல் லென்த்னா என்ன, ஓகேவா, தென் ஸ்பீட் ஆஃப் த லைட், அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் வந்திருந்தது. ஸோ லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர் வேணும்னாலும் நம்மளோட அப்ளிகேஷன்ல உங்களுக்கு ஃப்ரீயாவே இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். அதுல லிங்க் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு அங்கே போகும். அதில் ப்ரீவியஸ் இயர் எம்சிக்யூஸ் எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்கு. ஸோ இப்போதைக்கு ஜிப்மர் ஃப்ரீயாக கொடுத்துருக்கு. ஆர்ஆர்பி அதுல 4 கொஷின் பேப்பர் இருக்கும், அதுவும் ஃப்ரீ தான். ஸோ நீங்க அதுல கூட பார்க்கலாம். நீங்க அதுலயே என்னென்ன கொஷின் சயின்ஸ் கொஷின் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் முக்கியமான ஆஸ்பெக்ட் ஹவு டு கிளியர் அப்படிங்கிறது. அதாவது இந்த எக்ஸாம் எப்படி நான் கிளியர் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான நாள் தான் இருக்கு. ஆக்சுவலா அவங்க முன்னாடி எக்ஸாம் கொடுத்துட்டாங்க. நீங்க யாரெல்லாம் ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லாஸ்ட் 1 மந்த் உங்களோட மேக்சிமம் எஃபோர்ட் என்னவோ அது போடுங்க. ஸோ எக்ஸாம்ஸ் கொஞ்சம் ஈஸியரா இருக்கும். நர்சிங் கொஷின் ஈஸியர் இன் த சென்ஸ் டஃப் தான். ஆக்சுவலா கொஷின்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஆனா ஆப்ஷன்ஸ் தான் நம்மளுக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஸோ அதான் ஆர்ஆர்பியோட பெரிய பாசிட்டிவ்.
கொஷின் எல்லாம் பாத்தீங்கன்னா சிங்கிள் லைனா தான் இருக்கும், மேக்சிமம் 2 லைன்லயே முடிஞ்சிடும். ஆனா ஆப்ஷன்ஸ் தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால அது கொஞ்சம் நல்ல எஃபர்ட் போடுங்க. ஸோ லாஸ்ட் இருக்க 1 மந்த், கரெக்டா 1 மந்த்துக்கு கூட இல்லை. ஸோ 28, இன்னைக்கு 26, அதான் கிட்டத்தட்ட 1 மாசம் இருக்கு. இந்த 1 மாசமும் மேக்சிமம் எஃபர்ட், நீங்க எங்கேயா ஒர்க் பண்றீங்க, ஏதாவது லீவ் ஏதாவது எடுக்க முடியும், ஓகேவா? ஸோ இல்லை நான் வந்துட்டு வீட்டில் ஏதாவது ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னா, ஏதாவது லைப்ரரி அங்கே போய் ஏதாவது படிக்க முடியும்னா யூட்டிலைஸ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. ரெண்டாவது, சோஷியல் மீடியாஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்க. இது எல்லாருக்கும் சொல்றது தான், இருந்தாலும் இந்த லாஸ்ட் 1 மந்த் கண்டிப்பா அவாய்ட் பண்ணி ஆகணும். எஸ்பெஷலி இந்த இன்ஸ்டாகிராம்லாம் வந்து யூஸ் பண்ணா டைம் போறதே தெரியாது, அதனால தான் சொல்றேன். தேர்ட் திங், வித்தவுட் நான் நர்சிங் ஆல்ரெடி சொன்னதுதான், யூ கான் கிளியர் அப்டாபி. ஓகே, ஏன்னா அது ஒரு கிட்டத்தட்ட 30ல இருந்து 40 கொஸ்டின் வரப்போகுது. இந்த 30-40 கொஸ்டின் நான் படிக்காம நான் வெறும் நர்சிங் மட்டும் எழுதிடுவேன்னா கண்டிப்பா உங்களால முடியாது. இந்த கொஸ்டினை எந்த அளவுக்கு நிறைய மார்க்ஸ் வாங்குறீங்களோ அதுதான் உங்களை வந்து ஆர்ஆர்பி கிளியர் பண்ண வைக்குமே. ஸோ நீங்க இந்த கொஸ்டின்ஸ், அதாவது ஆப்டிடியூட், ரீசனிங், ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டின் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எவ்வளவு முடியுமோ ஏதாவது மெட்டீரியலோ இல்லை ஏதாவது கிளாஸோ ஜாயின் பண்ணுங்க. வேணா நம்ம கிட்ட கிளாஸ் இருக்கு, ஜஸ்ட் சொல்றேன். ஸோ தெரியலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு. நெக்ஸ்ட், ப்ராக்டிஸ் மாடல் எக்ஸாம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் சேம் அதே டைமிங் தான் இருக்க போகுது, 100 கொஸ்டின் 90 மினிட்ஸ் தான் இருக்க போகுது. ஆனா வந்துட்டு உங்களுக்கு இந்த நர்சிங் கொஸ்டின் இருக்கும் போது ஈஸியா எழுதிருவீங்க. நான் நர்சிங் இருக்கும் போது உங்களுக்கு டைம் எடுக்கும், ஏன்னா சம்ஸ் எல்லாம் போடணும்ல. இப்ப நர்சிங் கொஸ்டின் மேக்ஸிமம் ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிருவோம். ஆனா நான் நர்சிங் கொஸ்டின் எழுதணும்னா உங்களுக்கு சம் போடுறதுக்கு டைம் ஆகும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது ப்ராக்டிஸ் பண்ண பாருங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரே நீங்க வந்து சும்மா ஒரு 1.5 மணி நேரத்துல எழுதி பாருங்க, எழுத முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது 2019, இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அட்வான்ஸ்டா தான் இருக்கும். 2019ல வந்து கொஸ்டின் பேப்பரே நீங்க கூட எழுதி பாருங்க. ஓகேவா? நம்மளால எழுத முடியுதா, அந்த பர்டிகுலர் டைம், இந்த ஸ்டிமுலேட்டட் டைம்குள்ள நம்மளால எழுத முடியுதா இல்ல முடியலையா அப்படிங்கறதெல்லாம் பாருங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது டெஸ்ட் சீரீஸோ ஏதாவது ஜாயின் பண்ணுங்க. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லாஸ்ட் முக்கியமான பாயிண்ட், பி கான்ஃபிடென்ட் அண்ட் பி ரியலிஸ்டிக். கண்டிப்பா நம்மளால முடியும்னு நினைச்சிட்டு ப்ரிப்பேர் பண்ணீங்க, கண்டிப்பா நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணுவீங்க. நம்மளால முடியுமா, இன்னும் இவ்வளவு நாள் தான் இருக்கு, எத்தனை பேர் எழுதுவாங்க, அந்த மாதிரி தாட் எல்லாம் வேணாம். யாரெல்லாம் டீவியேட் பண்றாங்களோ, மீன்ஸ் நெகட்டிவா பேசுறாங்களோ அவங்க கிட்ட எல்லாம் தயவு செஞ்சு இன்வால்வ் ஆகாதீங்க. நீங்க டீவியேட் ஆகிடுவீங்க. அவங்க கிட்ட எல்லாம் பேசவே பேசாதீங்க, சரியா? உங்களோட ப்ரிப்பரேஷன் என்னவோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவீங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ எஸ்பெஷலி ஏஜ் அதிகமா இருக்கவங்க, ஏன்னா இப்ப நார்செட்லாம் 13 கொண்டு வந்துட்டாங்க, ஜிப்பர் எல்லாம் 35ன்னு கொண்டு வந்திருக்காங்க. நான் இது மட்டும்தான், ஆர்ஆர்பி மட்டும்தான் கொஞ்சம் ஏஜ் 35+ கூட எழுதுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ உங்களோட ஃபைனல் அட்டெம்ப்ட் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. உங்களோட மேக்சிமம் எஃபர்ட் நான் போடுறேன், அதுக்கான அட்டம் அப்படின்னு யோசிங்க. ஐயோ ஏஜ் ஆயிடுச்சு, இதான் கடைசி அட்டம், நான் பாஸ் ஆவானா இல்லையா அப்படியெல்லாம் தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. நீங்க இந்த அட்டம் பர்ஃபெக்டா நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், என்னோட மேக்சிமம் எது கொடுக்க போறேன், கண்டிப்பா நான் கிளியர் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு எக்ஸாம் கொடுங்க. கண்டிப்பா நீங்க கிளியர் பண்ணுவீங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.